ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்றைக்கி பார்க்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் கூகுள் சைட் கிட் இதோட பெனிஃபிட் என்ன, இதை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பிளாகர் வந்து பார்த்திங்கன்னா, பிளாகரில் வந்து நம்ம வந்து ஆட்சன்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு மேனுவலாக நம்ம வந்து பண்ணணும். ஏர்னிங் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சிம்பிள் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதை விட ஆட்சன்ஸ் கூட கொஞ்சம் சிம்பிள், ஓகே. பட் ஆனால் நம்ம வந்து அனலிட்டிக்ஸ், சர்ச் கன்சோல்லாம் நம்ம பார்க்க போனோம்னு வைங்களா, ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் சைட் கிட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகும்னா, வேர்ட்பிரஸில் வித்தின் 1 கிளிக் தான் எல்லாமே ஒரு சிங்கிள் கிளிக்கில் நம்மளோட டேஷ்போர்டிலே பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சர்ச் கன்சோலில் போய்ட்டு தனியாக பார்க்கணும், சர்ச் ஸ்பீடு பார்க்கணும், நம்மளோட வெப்சைட் ஸ்பீடுனா அதுக்கு தனியாக போய்ட்டு பேஜ் ஸ்பீடு செக்கரில் போய்ட்டு நம்ம பார்க்கணும். ஜிடி மேக்ஸில் பார்த்தாலும் சரி, கூகுளில் பார்த்தாலும் சரி. அனலிட்டிக்ஸ்னால் அனலிட்டிக்ஸில் போய்ட்டு ரிப்போர்ட் பார்க்கணும். ஆட்சன்ஸ்னால் ஆட்சன்ஸில் போய்ட்டு சப்மிட் பண்ணணும். சர்ச் கன்சோலில் போய்ட்டு தனியாக நம்ம வந்து வெப்சைட்டோட ஸ்டேட்டஸ்ட்டு செக் பண்ணணும். எந்த கண்ட்ரிலேருந்து வெப்சைட் வருது, டிராஃபிக் வருது, எப்படி நம்ம மேனேஜ் ஆகுது, என்ன மாதிரி கண்டென்ட் ரைட் பண்ணணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஃபீமேல் மேல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் செக் பண்ணோம்னா அந்தந்த வெப்சைட்லேயும் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து யூஆர்எல் வந்து இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து கூகுள் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மேபி 8 or 9 month, அரௌண்ட் 1 year ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் பிளாகர் யூஸ் பண்ணவங்களுக்கு வேர்ட்பிரஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன, நம்ம பார்த்த உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. சிம்பிள் நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைல் மாதிரி தான். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உதாரணம் சொன்னால், பிளாகர் வந்து நம்ம வந்து கீபோர்ட் மொபைல் மாதிரி. கீபோர்ட் மொபைல் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மொபைல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 4 ஃபேஸ் மாதிரி இருந்தது, அப்புறம் சின்னதாக ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா MP3 பிளேயர் வச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி இருந்து இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போஸ்ட் எழுதுகிற இடத்துலையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா லுக்கு நல்லா இருக்குது, அதுக்கு நல்லா ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து வேர்ட்பிரஸ் பார்க்க போனோம்னா நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் மாதிரி எதுக்கு வேணாலும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள், இப்போ வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுறது பிளாகர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் பிளாகர் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக பிளாகரையுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வேர்ட்பிரஸில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இப்போ எனக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் கம்மியாக இருக்குது, நான் நியூஸ் பேப்பர் தீம்ஸ் வச்சுருக்கிறேன், நிறையா பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக ஒருத்தவங்க மொபைல் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் ஆப், பிக்சார்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒய்டி ஸ்டுடியோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ என்னோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்குது, நார்மல் பிளாக் இருக்குது, இ-காமர்ஸ் வெப்சைட்னா அதுக்கு நிறைய பிளகின்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் இதெல்லாம் நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எந்த பிளகினும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பிளாகருக்காக சொல்கிறேன், பிளாகர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ பிளாகர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வித்தின் 1 கிளிக்கில் எல்லாமே யூஸ் பண்ண முடியும் வேர்ட்பிரஸ். சின்ன கஸ்டமைஸ் மட்டும் தான் கற்றுக்கணும். அதுக்கு இப்போ நிறைய வீடியோஸ் வந்துருக்குது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி சைட் கிட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கூகுள் ஆட்சன்ஸில் சப்மிட் பண்ணுறது. நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் கன்சோலில் டேரெக்டாக சப்மிட் பண்ணிருக்கேன், கீழே அனலிட்டிக்ஸில் சப்மிட் பண்ணிருக்கேன், பேஜ் ஸ்பீடு செக்கர் இது ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் வந்துடும். இப்போ நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து சப்மிட் பண்ணல, ஏன்னா இப்போதைக்கு நார்மலாக தான் டிராஃபிக் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நிமிஷம் வந்து எத்தனை யூசர் வந்திருக்காங்க, எத்தனை செக்ஷன்ஸ், எவ்வளோ பவுன்ஸ் ரேட்டு, எவ்வளோ நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னென்ன போஸ்ட்டு, இதில் வந்து ஆர்கானிக் டிராஃபிக் சோஷியல் மீடியாவிலேருந்து எவ்வளோ வந்திருக்கு, டேரெக்டாக டிராஃபிக் எவ்வளோ வந்திருக்குது, ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ, ரெஃபரல் டிராஃபிக் எவ்வளோ, எந்தெந்த கண்ட்ரி, இதெல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சர்ச் கன்சோல்லையுமே இதிலே தெரிஞ்சிடும் பாருங்கள். லாஸ்ட் 28 days இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் 28 daysல எவ்வளோ இருக்குது, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, என்னென்ன டேக்ஸ்லாம் வந்து ரேங்க் ஆகுது, எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப்சைட்லேயே பார்க்க முடியும். அதாவது நம்மளோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டிலே தனித்தனியாக போக வேண்டாம். இது வந்து என்னோடய புது வெப்சைட், ஓகேவா. இதில் எத்தனை செக்ஷன் இருக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் போயிருக்கு, எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்கு டேரெக்டாக வெப்சைட்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேஜ் ஸ்பீட் செக்கர் சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. மொபைலில் எவ்வளோ ஸ்பீடு போகுது, அதோடைய நார்மலாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா, குட் கண்டிஷனாக பேட் கண்டிஷனாக எல்லாமே இதிலே நமக்கு சொல்லிவிடும் தனித்தனியாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம அனலிட்டிக்ஸில் போய் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எந்த ஆப்ஷன்ஸில் நம்ம போய்ட்டு பார்க்குறதுனே தெரியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நான் சொன்ன மாதிரி செட்டப் ஒரு விஷயமே கிடையாது. அது மெயினாக பிளாகர் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இதை செட்டப் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம். வேர்ட்பிரஸ் வரைக்கும் வந்துட்டா இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பிளகின் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு கூகுள் சைட் கிட் அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு பிளகின் வரும். இது கூகுளே டேரெக்டாக பண்ணுற பிளகின், அது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து சைட்லலாம் கிடையாது, டேரெக்டாக கூகுளே வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே பிளகின் ஆப்ஷனில் போனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட்டப் கேட்கும். செட்டப் போனாலே உங்களுக்கு ஒரு விஷயத்தினால ஞாபகம் வச்சுக்கிங்க, இதில் வந்து செட்டப் கொடுத்த உடனே நீங்கள் வந்து எந்த ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அந்த விஷயம் டெஃபினட்டாக ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் 2-3 ஆட்சன்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பை சான்ஸ் வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்கில் காட்டின பாருங்கள் ஆட்சன்ஸ்
இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தனியான ஒரு இமெயில் ஐடின்னு வச்சுக்கோங்க. இந்த AdSenseல இருக்கிற கனெக்ட் பண்ணுறதுலே தான் சர்ச் கன்சோல்லையும் இது எல்லாமே ஒரே இமெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதை நல்லா செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எந்த AdSense இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியே பண்ணுங்கள். இது பாருங்கள், சைன் வித் கூகுள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லும். ஏற்கனவே நீங்கள் வந்து கூகுளோட அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டு, சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் சொல்லி சிம்பிளாக கொடுத்துரு. ஏன்னா வித்தின் 1 கிளிக்கில், ஏன்னா பிளைன் வந்திருக்கு இல்லையா, ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரைவசி இஷ்யூஸ்க்காகவும் நான் வந்து அதை பண்ணலன்னு வச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லாமே செட்டப் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களை வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடியில் AdSense வச்சுருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியில் சர்ச் கன்சோல், அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே மேக் பண்ணுங்கள். ஏன்னா மாற்றி கொடுக்கும்போது ஒரு பர்சனுக்கு 2-3 இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி AdSense டிசபிள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மேக் பண்ணாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அதே அக்கௌண்ட்டில் சோஷியல் மீடியாவே மேக் பண்ணுங்கள். ஒரே சோஷியல் மீடியாவை கொடுக்கும்போது நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதை வச்சு ஃபைன் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெப்சைட் வச்சு, அது நிறைய AdSense வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். AdSenseல கனெக்ட் பண்ணும்போது மட்டும் சொல்கிறேன், டேரெக்டாக இங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதான் கூகுள் சைட் கிட்டோட ஃபுல் விஷயம்னு வச்சுக்கிங்க. ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் தான். கூகுள் டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே நம்ம டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்க முடியும். எனிவேஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.